நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம், பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை என முதல்வர் கூறுவதன் பின்னணி என்ன அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவிலிருந்து திரு வி.பி. கலைராஜன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, மூத்த பத்திரிகையாளர் திரு எழிலரசன், அரசியல் விமர்சகர் திரு விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தொடர்ந்து அமைச்சர்களுடைய கடந்த ஒரு வார கால அறிக்கைகள், பேட்டிகள் எல்லாவற்றிலுமே இதை குறிப்பிடுறாங்க. இபிஎஸ் பாஜகவை விமர்சிக்கலை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. வலிக்காமல் கூட வலியுறுத்தலைன்னா அவங்க தீர்மானத்தில் வலியுறுத்தல்ங்கிற வார்த்தை பாஜகவை நோக்கி இருந்ததை சுட்டி காண்பித்து அமைச்சர் ரகுபதி பேசுகிறார், அமைச்சர் KN நேரு பேசுகிறார், இன்றைக்கு முதலமைச்சரே அது குறித்து பேசுகிறார். இதோட இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு பார்க்குறீங்க? அதாவது 2019ஆம் ஆண்டில் இருந்து பாஜக எதிர்ப்பு அரசியலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க அதிமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவை மையமாக வச்சு தான் அதிமுகவை எதிர்க்கிறாங்க. அன்னைக்கு இபிஎஸ் OPS ரிட்டையர்கள் இருக்கும்போது கூட ரிட்டையர்களுக்கு உருவம் கொடுக்காம பாஜகவுக்கு உருவம் கொடுத்ததான் அவங்களோட ஆட்கள் தான் இவங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பில் கிரெடிபிலிட்டி உள்ள கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், பாஜகவுக்கு நேரடி எதிரியான காங்கிரஸ் எல்லாரும் இருக்கிறதுனால அந்த அணி பாஜக எதிர்ப்பு அணியாட்டு 3 பெரிய தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஒரு மாநில தேர்தல்னாலும் திமுக ஸ்ட்ராட்டஜி மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து தான் தங்களோட வீகத்தை அவங்க தகவமைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக போட்ட பல தீர்மானங்களில் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் என் பார்வையில் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிதி பங்கீடில் மாநில அரசுக்குள்ள இதை மத்திய அரசு சரியாக செய்யலைங்கிறது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது திமுக அரசுன்னு சொல்லும்போது அந்த தீர்மானம் இவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. இதே தன்மையில் கவர்னருக்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் மிக கடுமையான ஒரு மாநில உரிமை, மாநில சுயாட்சிங்கிற அந்த திராவிட இயக்க அவங்க புள்ளியில் திமுக எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அப்படி ஒரு எதிர்ப்பை அதிமுக தெரிவிக்கலைங்கும் போது அந்த அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக்குறாங்க. 3 முறை தாங்கள் வெற்றி பெற்ற பாஜக எதிர்ப்புங்க புள்ளியில் நாங்கள் தான் இருக்கிறோம், அதிமுக அதில் தெளிவாக இல்லை, உறுதியாக இல்லைங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணுறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா இவங்க 2001 பல ஒரு 20-23 வருஷமாக பாஜக கூட எலக்ட்ரல் அலைன்ஸ்லேயே இல்லை. அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்பில் கிரெடிபிலிட்டி உள்ள பார்ட்டிஸ், கம்யூனிஸ்டுகள் போன்றவங்கலாம் ஐடியாலஜிக்கலி முழுமையாக பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவங்க. ஸோ தங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அந்த புள்ளியில் அதிமுக தெளிவாக இல்லை, குழப்பத்தில் இருக்காங்கங்கிறத ஹைலைட் பண்ணுறது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றாலும் சரி, ரகுபதி என்றாலும் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் அவங்க தங்களோட அரசியல் செய்கிறாங்க. அதிமுகவோட சிரமம் என்னன்னா பாஜக முந்தைய காலகட்டம் மாதிரி இல்லை. இன்னைக்கு முந்தைய காலகட்டத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி MLA இவர் MR காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோர்வில் எழுதுவார், இது கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனைகளில் மௌனம் ஏன், இந்துக்கள்னா ஓட்டு இல்லையாங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணுவாங்க. அது 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அவங்க கூட்டணி அரசியல் 98 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க, 98, 99 எல்லா கூட்டணி காலகட்டத்திலையும் அவங்க எடுக்காத ஒரு வாக்கு அன்னைக்கு தாமரையில் 11.4% எடுத்துட்டாங்க. குறிப்பாக சட்டமன்றத்தில் முருகன் தலைமையில் 2.7, மக்களவையில் தமிழிசை அம்மையார் தலைமையில் 3.8ங்கும் போது இன்னைக்கு ஒரு 10% மேலான வாக்குகளை அண்ணாமலை எடுத்திருக்காருன்னா அதிமுக இந்த வாக்குகள் தங்களை பாதிச்சு தான் பாஜகவுக்கு போயிருக்குங்கிறதும் உணர்றாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எதிர்க்கணும். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அவங்கள 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவும் வரட்டுது. அண்ணாமலை 5 முனை போட்டின்னு சொல்கிறதுனாலும் சரி, நாளைக்கு கூட்டணி வரலாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு அடுத்த நாளே 5 முனை போட்டின்னு சொல்கிறதுனாலும் சரி, அண்ணாமலைக்கு நோக்கம் என்னென்னா அதிமுக எடுக்கக்கூடிய தீவிர மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பொலிட்டிக்ஸில் இந்து ஓட்டுகள் தங்கள் பக்கம் வரும், அந்த ஓட்டுக்களை வச்சு தான் நாம் வளர முடியும். எல்லாமே அசாம் கனபரிசத்தை பலகீனப்படுத்தி, சந்திரராவோட PRS பலகீனப்படுத்தி,
இந்த ஐஎன்எல்டியை பலவீனப்படுத்தி தான், மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தி தான் பாஜக வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு வியூகமும் அதிமுக பலவீனப்படுத்தி இல்ல அதிமுகவுக்கு அந்த இது இருக்குதா? இப்போதைக்கு நம்ம பாஜகவை விமர்சிக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குதா? இல்ல அண்ணாமலையோட அப்படி கூட்டணி போறதா இருந்தா டிடிவி தினகரன் சொன்ன அடுத்த நாளே ஏன் ஜெயக்குமார் அதை மறுக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? தெளிவா அவங்க மறுக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜெயக்குமார் கருத்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து. எடப்பாடி பழனிசாமி 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வராதது காரணம் 5% வாக்கு தான் திமுக அணிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் வித்தியாசம்னாலும் கூட 13+5 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக அணிக்கு கலைஞர் தலைமையில் கன்சால்டேட் ஆனது தான் தோல்வி காரணம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி 2021 5.5% தான் வித்தியாசம்னாலும் கூட அந்த 13+5 18% வாக்குகள் திமுக அணியில் கன்சால்டேட் ஆனது தான் காரணம் நினைக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டருங்கிறதும் அவங்க முழுமையான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதில் நான் அவங்க மேலே என்ன பொறுத்தவரை நான் அதில் அவங்களுடைய நிலைப்பாட்டில் இந்த ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல நான் சந்தேகப்படலை. பட் அவங்க பாஜக முன்ன மாதிரி இல்லை, இரட்டை இலக்கத்துக்கு போனதுனால ஹெவியாக பாஜகவை எதிர்த்தா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்து வாக்குகள் பாதிக்குங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குதுங்கிறதா என்னோட பார்வையாக தோணுது. திமுக ஹெவியாக எழுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட உள்ள இந்து வாக்குகளில் ஐடியாலஜிக்கலாக பாதிப்பு இல்லாமல் அவங்க கொண்டு போயிட்டாங்க, வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆன்டி பிஜேபி ஓட்ஸையும் கன்சால்டேட் பண்ணி அவங்க வெற்றியை பெறுறாங்க. இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெவியாக பாஜகவை எதிர்த்தா இந்துக்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி இருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு பேக்கிங்காக வரக்கூடிய இந்து சமூகங்கள் மத்தியிலே அண்ணாமலை நியாயமாக பேசுகிறாரு. இவர் இன்னொரு பாதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி அமித்ஷாவும் எடப்பாடியை எதிர்த்து எதுவும் சொல்லாத போது அவரும் தன்னோட எதிர்ப்பு அரசியலெல்லாம் அண்ணாமலைக்குள்ளே கன்ஃபைன் பண்ணிக்கிட்டு மோடி அமித்ஷா அவங்க நம்மளை எதிர்க்காத போது நம்ம ஏன் இல்லை? இப்போ 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரங்கள், அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதுவரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாடை சொல்லலை. கேட்டால் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியாச்சு, வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட், அல்லது அம்பேத்கர் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் நமக்கான ரோல் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாங்களா, அல்ல கூட்டணி கால்குலேஷன் கணக்கு இருக்கு, நாம ஏன் இப்போ போய் பேசிப்பானே அப்படின்னு பார்க்கணுமா? அதை எப்படி பார்க்கறது? ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது 2031 தான் 31 தாண்டி அடுத்து வர தான் வரும்னு தோணுது. அது கூட இமீடியட்டாக இல்லை, பட் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதோட பிரச்சாரத்தை பாஜக தங்களுக்கு நேஷனல் பார்ட்டின்னு கெயின்னு பண்ணுறாங்க. பட் லாங் டேர்ம் ஆகலாம். பட் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத 2024 வரும்னு அதிமுக ஏற்கனவே ஆதரிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக கூட ஆளுங்கட்சியோட அரசாங்கத்தோட ஆயுள் காலம் 3 வருஷமா குறைஞ்சிரும். 5 வருஷம் மேண்டேட் வாங்கினவங்க 3 வருஷமா குறைஞ்சிருவாங்க. அப்ப ஆதரிச்சாங்க, தொடர்ந்து அதை ஒரு பரப்புரையாவே முன்வைத்தார் இபிஎஸ். மற்றவங்க தலைவர்களோட அவர் அதிகமா வைத்தார். ஆனா இப்ப மௌனமா இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி. ஏற்கனவே ஆதரிச்ச பிறகு இப்போ அதை ஆதரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இமேஜ் வரும்னா பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டாங்கங்கிற அந்த இமேஜ் வரும். அதில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் இல்லை. அந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டோம்ங்கிற ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டையே மீண்டும் மீண்டும் சொன்னால் இவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்கிற அந்த விமர்சனம் இவங்கள்ட்ட வரும். அதை அவங்க தவிர்க்க விரும்புகிறாங்க. ஸோ அவங்க திமுக மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறது பொலிட்டிக்கல் கெயின் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க இல்லை. பாஜக எதிர்ப்பு ஒரு பேலன்சிங்காக இல்லாமல் ஓவராக போனால் இருக்க ஓட்டும் பாதிக்கும். அண்ணாமலை தலைமையில் ஒரு இந்துத்துவ சக்திகள் அல்லது பாஜக ஆதரவு என்டிஏ வளர்ந்துட்டு இருக்காங்கும் போது அதற்கும் இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற லெவலில் ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான் அவங்க பண்ணி ஆகணும். இவர் அம்பேத்கர் மேட்டரில் ஜெயக்குமார் கருத்து தான் என் கருத்துங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கூட்டணி இல்லைங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் கருத்து மீண்டும் மீண்டும் அவங்க தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. கருத்துடையவர்களுடனான கூட்டணின்னு ஏற்கனவே இபிஎஸ் சொன்னார் இல்லையா? அந்த புள்ளியில மீண்டும் பாஜக அதிமுகவிற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்ப திரும்ப இந்த பேச்சு எழுதல, கூட்டணி கூட்டணின்னு இவங்க 2 பேரும் கூட்டணிக்காகத்தான் அப்படின்னு திமுகவும் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஓட் ஷேர் ஆகலன்னு சொல்லிட்டு தானே பிரிஞ்சாங்க, அப்படிதானே சொல்லப்படுச்சு. அதாவது அவர் 330 சீட்டு மோடி ஜெயிப்பாரு, 3வது முறை பிரைம் மினிஸ்டர் வருவார், டெல்லியில் பேட்டி கொடுத்தாரு. அண்ணாமலை 6 சீட்டுங்கிறது நமக்கு போதுமானதில்லை, எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு அண்ணாமலை கட்சியை வளர்த்து காட்டுறேன்னு மோடி கிட்ட ப்ராமிஸ் கொடுத்து அவர் சில நிகழ்வு பண்ணார். பெருஞ்சர் அண்ணா பிறந்தகைக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை வச்சார். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான விமர்சனங்களை வச்சார். அதில் மோதல்கள் வந்தது. அந்த மோதல்கள் இருந்தாலும் செல்லூர் ராஜி ஒரு வார்த்தையை கேட்டார்,
நீங்கள் வந்து பாராளுமன்ற கூட்டணிக்கு தயார், சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறத சொல்லணுங்கிறத செல்லூர் ராஜு அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒரு கேள்வி வச்சார். அப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதெல்லாம் சொல்ல முடியாது, அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம், இப்போ கூட்டணி என்னவோ அதை பார்த்துக்கலாங்கிறதுல அந்த கூட்டணி உடைஞ்சதே சீட்டு தகராறுலையும் யார் முதல்வருங்கிறதுல அண்ணாமலை வச்ச செக்கில் தான் அது உடைஞ்சது. இன்னைக்கும் அது அப்படியே தானே இருக்கு. சீட்டு கூட காம்ப்ரமைஸ் ஆகலாம், யார் முதல்வங்கிறது அப்படிதானே இருக்கு. அப்புறம் மீண்டும் எப்படி கூட்டணிக்கான சாத்தியங்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கறீங்களா? அதுதான் எடப்பாடியும் பாஜக தவிர்த்த கூட்டணி தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெயக்குமாரும் அதுல தெளிவாக தானே இருக்கிறாரு. அதுல ஹூ டு பிளிங்க் பெஸ்ட்ங்கிறதுல எடப்பாடி அதுல விழுந்துட்டாருன்னா அவருக்கு இமேஜ் பாதிக்கப்படும், லீடர்ஷிப் பாதிக்கப்படும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் தன்னோட கட்சிக்காரங்க கூட்டணியை விரும்புகிறாங்க. தமிழிசையில இருந்து நாகராஜன்ல இருந்து நயனார் நாகேந்திரன்ல இருந்து கூட்டணியை விரும்புகிறாங்கன்னு சொல்லும்போது, அவரும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது அதை பயன்படுத்தி 5 முனை கூட்டணி 5 முனை போட்டி வருங்கிறத அவரும் முன்னெடுக்கிறார். ஸோ இந்த கூட்டணிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை சென்றிக்கா விரும்பல, அண்ணாமலையும் எடப்பாடி சென்றிக்கா அதை விரும்பல. பட் அதிமுக பெரிய கட்சிங்கிறனால அண்ணாமலை சென்றிக்கா உள்ள திமுக சொல்றாங்க இல்லையா, அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, அமைச்சர் ரகுபதி சொல்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க தீர்மானங்கள்ல பாஜகவை கடுமையா எதிர்க்கல, திமுக எதிர்ப்பு. இன்றைக்கு இபிஎஸ் உடைய அறிக்கை கூட சட்டம் ஒழுங்கு குறித்த அறிக்கையா இருக்கு. அது திமுக மீதான அரசு மீதான விமர்சனமா தான் இருக்கு. அவர் நேரடியாக அதிமுக வர்சஸ் திமுகன்னு கோட்டை நிறுத்த பார்க்கிறார். ஆனால் தொடர்ந்து திமுக வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க பாஜகவை விமர்சிக்கல, நிதி கொடுக்கறதுக்கு கேட்கல, சுயாட்சி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க அமைதி காக்குறீங்க அப்படின்ற திரும்ப திரும்ப அவங்க முன் வைத்துட்டு இருக்காங்களே, மாநில சுயாட்சி குறிப்பான விவகாரங்கள்ல கூட நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்றாங்க. அதாவது ஏடிஎம்கே சாஃப்ட் இந்துத்துவா பண்ணி பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச என்டிஏ ஓட்டில் கொஞ்சம் கவர்ந்தா கூட திமுகவுக்கு அதில் நஷ்டம் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் 2004 தோல்விக்கு பிறகு 2006லையும் பாஜக கூட்டணி இல்லாமல், 2009லையும் பாஜக கூட்டணி இல்லாமல் 11ல் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு ஏடிஎம்கே சென்றிக்கான ஓட்டை எடுத்தது அவங்களுக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்லும்போது, எடப்பாடிக்கு அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது, நமக்குள்ள அந்த பாஜக எதிர்ப்போடு நம்மகிட்ட தெளிவாக கன்சால்டேட் ஆகிருக்குன்னு ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியலை தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் ரகுபதியும் பண்ணுறதா நான் பார்க்குறேன். பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன், ஒரு பயம் இருக்கு, பாஜக மீது ஒரு பயம் இருக்கு, பிரதமர் மோடி மீது ஒரு பயம் இருக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறது தான் அமைச்சர் நேரு சொல்லக்கூடியது. சின்னம் போயிடும், கட்சியை உடைச்சிருவாங்க, இப்படி பல பயங்கள்னால தான் பாஜக மீது விமர்சனங்களை வைக்கிறதே இல்லை அதிமுக அப்படின்னு நேரு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதை அதிமுக எப்படி பார்க்கிறது? மேடம், எந்த அடிப்படையில அதிமுக அந்த மாதிரி விமர்சிக்கவில்லை என்று நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அமித்ஷா குறித்தான அந்த பேச்சுக்கு அதிமுகவில முக்கியமான முடிவுகளை அறியக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசணும்னு பாருங்க. அதாவது திரு ஸ்டாலினுடைய பேச்சுல எங்கேயாவது அமித்ஷா பெயரை குறிப்பிட்டாரா, இல்ல கண்டிக்கிறோம் அல்லது வன்மையா கண்டிக்கிறோம் வார்த்தை இருந்தான்னு பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை, அதிக பாவங்கள் செய்வர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும். இதை தவிர என்ன மேல இருக்குது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு வார்த்தை கண்டிக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட அமித்ஷா பேரை குறிப்பிடவே இல்லை. அப்ப நீ அதிமுக குறித்து மட்டும் கேட்கறீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலர் தெளிவா சொன்னார். ஜெயக்குமார் சொன்ன உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல வளாகத்துல அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தமிழ்ல தான் முழக்கமிட்டு போராடுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அதை தான் பேசுகிறாங்க. ஃபாசிஸ்டுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி பதிவு போடுறாரு. மனுஸ்கிருதியை ஆதரித்தவர்களுக்கு இது எதிராக தான் தெரியும், அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறதுன்னு அவங்க கடுமையான விமர்சனங்களை வைக்க தானே செய்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த நிலைப்பாடையுமே சொல்லலையே அதிமுக. இல்ல மேடம், அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே கண்டிச்சிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. திமுக அதே மாதிரிதான். திமுக தலைவராக கூடிய ஸ்டாலின் சொன்னாங்க கேள்வி. நீங்க எடப்பாடியார் சொல்லுகிற போது ஸ்டாலின் தான் நம்ம ஒப்பிடுவோங்க. அப்ப அவர் எதுவுமே சொல்ல மென்மையா சொல்றாரு. எடப்பாடி அப்படி இல்ல, கடுமையாக விமர்சனம் செய்த ஜெயக்குமாரின் கருத்தை தான் நானும் முன்வைகிறேன் செய்தாங்க. அப்போ என்னாலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அதே மாதிரி மென்மையான போக்குன்னு சொல்லி பாஜகவை எதுன்னு சொல்லலைங்க மேடம். இப்ப பொதுக்குழுல மத்திய அரசு செய்து தர வேண்டிய காரியங்களை திமுக வலியுறுத்தி பெறவில்லை என்பதற்காக திமுக அரசை கண்டிச்சதுங்க. அதே மாதிரி மத்திய அரசு இதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த வார்த்தையில் யாருக்கு சிக்கல் எனக்கு புரியல. ஒரு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு கூட்டணி அது பாஜக பயப்படுறாங்க என்பதெல்லாம். அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, வலிக்காமல் வலியுறுத்துகிறீர்கள் அப்படின்றாரு.
மேடம் இங்க ரகுபதி அவர்களுக்கெல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவா சொன்னார், பதில் சொல்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதிமுக போது இங்க பேசிட்டு இருந்தாரு, இப்ப திமுக தான் பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், பதவிக்காக பேசலாங்க, விசுவாசத்துக்காக பேசலாங்க. அதாவது அதிமுக பொறுத்தவரையில எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் மத்தியில பாஜக வலிமையாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த போதே கடந்த ஆண்டுகளில அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுங்க. அந்த துணிவாக முடிவெடுத்தது மத்திய அரசை எதிர்த்தான் வெளியே வந்தாங்க. அப்போ இந்த முடிவு எடுத்தவர்களை அவர்களை நோக்கி கணைகளை தொடர்ந்து விமர்சிக்கவில்லை என்று பேசுவதே அபத்தமான செய்திதான். ஏன்னா அதிமுக மத்திய அரசின் போக்குகளை விரும்பவில்லை, ஏற்கவில்லை. சரி, நீங்க சொல்றது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்கல, இவங்க தான் சும்மா சும்மா சொல்றாங்கன்னு வாதத்துக்கே எடுத்துப்போமே. அப்ப அம்பேத்கர் குறித்து பேசியதை ஏற்கிறதா அதிமுக அல்லது எதிர்க்கிறதா அதிமுக? அதுக்கு என்ன பதில்? நீங்க ஒரு விஷயம் மேடம், அதாவது இன்றைக்கு அம்பேத்கரையும் மற்ற விஷயங்களையும் முன்னிலைப்படுத்தி திமுக ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல, நாடு முழுவதும் மக்கள் மத்தியில, சோசியல் மீடியாக்கள்ல பரவக்கூடிய செய்திகளுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமா மோசமா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, பட்டப்பகல்ல ஒரு நீதிமன்றத்துல ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார். அதே மாதிரி பல இடங்களில் மிகப்பெரிய வன்முறை. திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா வரி உயர்வுக்காக மக்கள் கடையில் அடைத்து போராட்டம் பண்றாங்க. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக உண்மையில அம்பேத்கர் பேசினா மக்களுக்கு வாழ்வு தரும் மேடம். அம்பேத்கர் போற்றப்பட வேண்டிய தலைவர். ஆனா அதற்காக ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத செய்திகளை பேசி நாடாளுமன்றத்துல அது பேசு பொருளான அம்பேத்கரை பேசு பொருளா ஆக்குனது நாடாளுமன்றத்துல அது பேசு பொருளாவது. நேற்றைக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான ஒரு மோதல்லாம் நடைபெறுகிறது. நாம அப்படியே மௌனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அந்த மௌனமானது இதுல நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தமா, இல்ல ஃபியூச்சர் கால்குலேஷன் கூட்டணி கணக்கு இருக்குன்னு அர்த்தமானு வராதா ஒரு பார்வை? மேடம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வு பிரச்சனையில தக்க பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையை மையப்படுத்தி 40 எம்எல்ஏ எம்பிக்களும் இததான் திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் சொல்றாங்க. அதாவது மத்திய அரசு சார்பான நான் 3 கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். 3 கேள்விக்கும் நீங்க அவருடைய 3 அறிக்கையிலிருந்து ஒவ்வொரு போர்ஷனை நீங்க சொல்றீங்க. அது திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கான பதில சொல்ல விபி கலைராஜன் வந்திருக்கிறாரு, அவர் பதில் சொல்ல போறாரு. நான் கேட்கிற கேள்வி மத்திய அரசை சார்ந்த கேள்வி. மத்திய அரசு தொடர்பாக அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, நான் பாஜக சம்பந்தமான நிலைப்பாடுன்னு கூட கேட்கல. மத்திய அரசுடைய நடவடிக்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரு காலத்துல ஆதரித்தவர் இபிஎஸ். இன்னைக்கு அந்த மசோதா வந்து டேபிள் பண்ணப்பட்டு அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல என்ன நிலைப்பாடு? நீங்க ஆதரித்து தான் அங்க வந்து அதாவது கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறது எதிர்ப்பு, அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன் இங்க வந்து அதை பத்தி வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல அதுக்குள்ள. மேடம், இது திமுக என்ன சொல்லுகிறதோ அப்படியே அதிமுக பின்பற்றால் மட்டும்தான் மதசார்பு இல்லாத ஒரு கட்சியின் அர்த்தமா, அல்லது பிஜேபி எதிர்க்கிற அர்த்தமா? அப்படி அல்ல. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதே வரவேற்றாங்க, இன்றைக்கு வரவேற்கிறாங்க. ஆனா என்னன்னா, முழு சரத்துகளையும் தெரிந்து கொண்டு விளக்கம் தரலாம் என்று பொறுத்துக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் போது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்றுதா. அதை வந்து ஐயா கருணாநிதி அவர்களே கடந்த காலத்தை வரவேற்றுக்காங்க, நெஞ்சுக்கு நீதி புத்திலே வருதுங்க. இதை வந்துங்க வெறுமனே அரசியலுக்காக இதேமோ நாடே அழிஞ்சற மாதிரி பேசுறாங்க. இப்ப இந்த அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறன்னு சொல்லி திமுகவினர் மறுக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் வேறொரு கான்டெக்ஸ்ட்ல அதை சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு கொண்டு வர்ற இந்த ஒரே தேர்தலை அவர் குறிப்பிடல. இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதன் மூலமாக இங்க நமக்கு பல கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளை இதுவரைக்கும் அதிமுக எழுப்பவே இல்லையே. ஒரு மாநிலத்துல ஒண்ணு வேணாம் மேடம், அதிமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசு அதிமுக மோதல் போக்கு இருந்தால் மத்திய அரசு பக்கம் தான் திமுக நின்றுங்க. அன்றைக்கு இது பெரிய பொருளாக்கப்படல, பேசுபொருளாக்கப்படல. இன்றைக்கு வந்து பேசுபொருளாக்கப்படுது, அதான் உண்மை. இப்ப எந்த காலத்திலுமே திமுக பொறுத்தவரையில அதிமுக என்ன செய்தாலும் நேர் எதிரான செயலை தான் செஞ்சிருக்கு. ஒரு கவர்னர் விஷயத்துல 99 ஆட்சியில அம்மா அவர்கள் கடுமையா கவர்னர் எடுத்தாங்க. அன்றைக்கு கருணாநிதி கவர்னர் முழுமையா ஆதரிச்சார். அப்ப அன்றைக்கு என்ன போச்சு? அன்னைக்கு அதே கவர்னர் பதவி முக்கியம் தெரியலீங்களா? அப்ப அப்படி அல்ல. திமுக என்றைக்குமே அதிமுகவை விரோதித்து மட்டுமே பேசக்கூடிய கட்சி. அப்ப அந்த அதிமுக திமுக ஆளும் கட்சி வந்து செய்யக்கூடிய விஷயங்களை மறக்கிறீங்க, அது பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு முதலமைச்சர். ஆளும் கட்சியுடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்றது சம்பந்தமா ஒரு பொறாமையில தான் தினமும் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். மேடம், இது என்ன பழமை? நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கால சந்திச்சிருக்கீங்க மக்களை வந்து இன்னைக்கு நல்லா வாழ வைக்கவே முடியாத முதலமைச்சருக்கு இப்படி சொன்னா அவருக்கு தாசிங்க. நீங்க ஒண்ணு இல்ல, கடந்த காலங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசி திரும்பி பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னைக்கு நேரில்
நேரெதிராக ஒவ்வொரு பணியும் செஞ்சு வராங்க. அவரை பொறுத்தவரையில் அதிமுகவை ஏதாவது ஒன்று சொல்லி சிறுமைப்படுத்தி தேர்தல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக மோடி இருக்கிறார் ஒழிய மோடியிடம் சரணாகி எழுதிக்கிற கட்சி தான் திமுக. இன்னைக்கு அமைச்சர்கள் அப்படின்னா எதுக்குங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில பிளக்கார்டை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க? எதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? எதுக்கு போராடுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுல அதிமுகவுடைய ரோல் என்னன்னு இருக்குல்ல. இங்கேயும் மாநிலங்களவையில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இல்ல, சிறுபான்மை மக்களின் வாக்குகளை மொத்தமாக அள்ள வேண்டும் என்று சொன்னால் மோடியை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கு போடக்கூடிய நாடகம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இப்பொழுது நடத்தக்கூடிய நாடகம் தான் திமுக செய்யுது. எப்ப போனாலும் டெல்லியில மக்கள் பிரச்சனை பேசுறதே இல்லைங்க. எந்த பிரச்சனை பேசுறது அவங்க பேசுறதோ மோடி எதிர்ப்பு, அமித்ஷா எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. இது ஒன்றை பேசிக்கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நலமா வாழ முடியுங்களா? மக்கள் பிரச்சனை தீர்ந்துடுமா? ஒண்ணு மேடம், இவர் சொத்து வரி வைத்தாங்க திருப்பூர்ல மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது நம்முடைய நாட்டுக்கே வந்து அந்நிய செலாவணியை அதிகமாக ஈடுத்தக்கூடிய திருப்பூர் பகுதி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது. யார் பாதிக்க காரணம்? மாநகராட்சி பண்ணிச்சு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மோடி காரணமா? ஏதாச்சும் மோடி சொத்து வரி ஏரியா ஜிஎஸ்டி கவுன்சில்ல உயர்த்தப்பட்டது குறித்து திமுகவுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எழுதின கடிதம் இருக்கு. அப்படி அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அது சம்பந்தமா நீங்க சொல்ற திருப்பூர் சம்பந்தமா மேற்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டைங்கிற அடிப்படையிலேயாவது ஏதாவது கடிதம் எழுதி இருக்கிறார்களா? அல்லது வந்து அது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கா? கேள்வி நேரத்துல கேள்வியாக ரிட்டன்லயாவது கேட்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு ஏதாவது பதில் வந்திருக்கிறதா? இல்ல மேடம், தொடர்ந்து அதிமுக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராடி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒவ்வொரு எதை சொன்னாலும் ஒண்ணு மேடம், மாநில அரசை போராடினது எதிர்த்ததுக்கு இவ்வளவு நேரம் பொங்கலூர் சொல்கிறார். மத்திய அரசை எதிர்த்து போராடினதுக்கு ஏதாவது 2 உதாரணங்களை சொல்லுங்க. இல்ல, இப்ப கூட திருப்பூர் மாநகராட்சி பிரச்சனை கூட மத்திய மாநில அரசு இரண்டையும் கண்டிச்சு தான் ஆதரவு கொடுத்தாங்க அதிமுக. அதாவது எல்லா இடங்களுமே எந்த வரி உயர்வும் சரிங்க, மத்திய அரசை எங்க கண்டிக்கல பாருங்க. நீங்க எடப்பாடியே கூட அவருடைய அறிக்கையில் பாருங்க, தீர்மானத்தை கூட பாத்தீங்கன்னா மாநிலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுகவுடைய பேஸ். அதை வைத்து நீங்க ஒரு அதிதீவிர எதிர்ப்பை இங்க வைக்கிறீங்க. அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாஜகவோட கூட்டணி இல்ல. பாஜக குறித்து கூட்டணிக்கு யாராவது பேசினாலே உடனடியாக அடுத்த நாள் ஜெயக்குமார் மறுத்து விடுகிறார். ஆனால் தன்னுடைய உரிமை சார்ந்த கேள்வியை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தானே வைக்கப்படுகிற விமர்சனம். அப்ப நீங்க வெளிப்படையாவே விமர்சிக்கலாம் இல்லையா? ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிடுகிறார், பிரதமரையும் அமித்ஷாவையும் இபிஎஸ் விமர்சிப்பதில்லை, ஒரு கால்குலேஷன் இருக்கு. அவங்க இவரை விமர்சிக்கிறதுல இவங்க அவரை விமர்சிக்கிறது இல்ல அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டில் ஆளும் அதிகாரம் படைத்த கட்சி திமுக. அவர்கள் தான் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடி பெற வேண்டும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக என்ன செய்ய முடியுங்க? கோரிக்கை வைக்க முடியும். முழு அதிகாரம் இந்தியா முழுவதும் இந்தியா கூட நிறைய எம்பி வச்சுக்கிறீங்க. நீங்க பேச வேண்டியதானே? நீங்க நாடாளுமன்றத்துல காவிரி பிரச்சனைக்கு இதே அதிமுக நாடாளுமன்றத்தையும் முடக்கி வச்சதுங்க. அதே மாதிரி நீடிச்சு முடக்குங்க. இந்த மாதிரி வருவதற்கு காரணம் மத்திய அரசு அன்றைக்கு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதற்கான வரலாறு பெரிய வரலாறு இல்ல. நீங்க பாருங்க, நாடாளுமன்றத்தை முடக்குல எந்த பிரச்சனைக்கான பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னாலும் பிரச்சனை. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க, இந்த பிரச்சனை பாதிக்கப்படுறான்னு முடக்காம சும்மா அம்பேத்கரை வந்து இதுவரை இல்ல, இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கரை வணங்கக்கூடிய, அம்பேத்கரியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இங்க பட்டியலின சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு தொடர்பாக முன்வைக்கக்கூடிய அம்பேத்கரை சும்மா அம்பேத்கரை பேசுறாங்க, அதுக்காக போய் போராடுறாங்கன்னு பொங்கலூர் சொல்றதுங்கிறதே அம்பேத்கர் குறித்த புரிதலே இல்லாமல் அதிமுக இதை கையாள்கிறதோ, இதை எதிர்கொள்கிறதோன்னு ஒரு கேள்வி வந்துராதா? மேடம் இல்ல, அதாவது அம்பேத்கர் என்ன விரும்பினாரோ சமூக நீதி, அதை மிக சரியாக 69% இடஒதுக்கீடு இருந்து அனைத்தையும் கடைபிடித்து சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு வந்து அந்த நிலையை உருவாக்கி கொடுத்த அதிமுக. இது வெறுமனே வாய்ப்பே சொல்லுங்க. அதாவது எந்த நோக்கத்திற்காக அம்பேத்கர் பேசினார்களோ அது எல்லாமே பாருங்க செயல்முறை வந்து அதிமுக சமூக நீதியா பாருங்க. அதே மாதிரி பொது தொகுதி நிறுத்தி கூட ஒரு வெற்றி பெற செய்ய முடியும் என்று நிரூபிச்சு அதிமுக எதுவுமே செய்யல. நீங்க பெரம்பலூர்ல எதிர்கட்சியா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறீங்க. ஆனால் திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப நாங்க வந்து அதிமுகவுக்காகவும் சேர்த்து நாங்க மாநில உரிமைக்காக போராடணும் அப்படிங்கிறது தானே திமுகவினருடைய வாதமா இருக்கு. அப்ப நீங்க அதிமுகவுடைய கொள்கையும் மாநில உரிமை சார்ந்தது தானே?
மேடம் அதிமுக நாடாளுமன்றத்தில் எப்போது குரல் எடுத்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான மட்டும்தான் இருக்குங்க. திமுக ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக மட்டும் குரல் கொடுக்குங்க. எப்போதுமே அதிமுக சேர்த்த வேண்டிய அவசியமே அப்படி இல்ல. போற போக்குல ஒரு கமெண்ட சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா நாம என்ன சொன்னோங்கறத அந்த ஒத்த வார்த்தையில முடிச்சிரலாமா? இல்ல மேடம், அதுதான் உண்மை மேடம். நீங்க ஒண்ணு இல்ல, அதிமுக நிலைப்பாடு என்பது பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாக கூட்டணி இல்லை. என்ன காரணங்க? தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக மட்டுமல்ல, காங்கிரசும் சேர்த்துத்தான். தேசிய கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. கடந்த காலத்துல வஞ்சிக்கிறீங்களா? காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு திமுக பேசலையா? அதெல்லாம் மாறி போச்சு. எதிர்கட்சியா காங்கிரஸ் பேசுது. நாளைக்கு இதே காங்கிரஸ் ஆட்சி எதை பண்ண போறாங்க? ஆளுநர் குறித்தாலும் உங்களுக்கு பயம். ஆளுநர் குறித்து கூட பேச மாட்டேங்கிறீங்க, ஆளுநர் குறித்த விமர்சனத்தை கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் நேரு. மேடம், திமுக பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல அவசியமே உண்மையை சொன்னா இல்ல. திமுக முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க. எதுக்குதான் சார் அதிமுக பதில் சொல்லும்? ஒரு அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, ஆளுங்கட்சி சொல்றதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அதிமுக யாருக்கு பதில் சொல்லும்? மேடம் ஒரே நிமிஷம். இல்ல வேற ஒரே நிமிஷம். டாக்டர் ராமதாஸ் ஐயா பேசினா வேலை இல்லைங்கிறீங்க, எடப்பாடியார் பேசினா வேலை இல்லைங்கிறீங்க. யாருக்கு வேலை இருக்குது? ஸ்டாலின் என்ன வேலை? இப்போ அவருக்கு பெரிய வேலையா? யாருக்கு வேலையா இல்லைங்களா நாட்டுல? அவர் மட்டும்தான் நாட்டுல ஆள பிறந்தாரா? அப்படி அல்லங்க. அதாவது ஒவ்வொரு எதிர்கட்சிகளையும் மிக மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருமாப்போடு, அவரே சொன்ன வார்த்தை இருமாப்போடு, ஆணவத்தோடு, கர்வத்தோடு அவரே பேசும் வார்த்தை. இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருந்தால் 2026 மக்கள் தகுந்த பாடம் போடுவாங்க. மக்கள் வாழ்வாதாரமே அழிஞ்சு போச்சுங்க, வெள்ளத்தை தவிக்கிறாங்க. அதை பத்தி பேச முடியல. அதாவது நீங்க இந்த திமுக எதிர்ப்ப பேசுறதுங்கிறதே பாஜக குறித்த கேள்விக்கெல்லாம் டைவர்ட் பாலிடிக்ஸ், ஒரு திசை திருப்புறதுக்கு திமுகவை திட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா உங்கள் மீது வைக்கிற மிகப்பெரிய விமர்சனம், கடந்த காலங்கள்ல மசோதாக்களுக்கு ஒரு பெரிய பட்டியலையே அமைச்சர் ரகுபதி அன்னைக்கு வெளியிட்டாரு, தங்கம் தென்னரசு வெளியிடுகிறார், இந்தந்த மசோதாவுக்கெல்லாம் நீங்க ஆதரிச்சீங்க கடந்த காலங்கள்ல அப்படின்றதுதான் அதிமுக மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லக்கூடிய கட்சி வெறும் திமுகவை விமர்சிப்பதன் மூலமா கடந்து போயிட முடியுமா? நீங்க இங்க பாருங்க, என்ஐஏவை ஆதரிச்சது திமுக பேசுறாங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆமா ஆதரிச்சத நீங்க ஒண்ணுல மேடம். இப்ப தமிழ்நாட்டு வாழ்வாதார பிரச்சனைக்காக டெல்லியில என்ன குரல் கொடுத்தான்னு சொல்லுங்க. அதிமுக என்ன பேசலன்னு சொல்லுங்க. அதிமுக தான் திமுக விட கடந்த காலத்துல கடுமையா போராடிக்குது. ஏன்னா எந்த பயமும் அதிமுக இல்லைங்க. குடும்பத்தை வச்சு சொத்து சேர்த்து அதிமுக யாரையும் வளர்ச்சி போற பயம் இல்லை. திமுக பயம் உண்டு. ஒரு குடும்பத்தின் பிடியில் நாடு சிக்கிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து நடத்துவதற்காக திமுக செய்கிற வேலைதான் பாஜக எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் வளர்த்ததே பாஜக வளர்த்த திமுக தான். எப்ப பாரு மோடி பாஜக சொல்லி கடைக்கோடி வரைக்கும் அவரை கொண்டு சேர்ப்பதே திமுக தான். ஒன்றுமே இல்லாத கட்சியை அதிமுக கண்டுகளாம இருக்குங்க. ஆனா திமுக அப்படி இல்ல, அவரை உயர்த்தி பிடிக்குதுங்க. என்ன காரணம்? ஆனா ரவீந்திரன் துரைசாமி அப்படி சொல்லலையே. ரவீந்திரன் துரைசாமி அதிமுகவிற்கு ஒரு பயம் இருக்கு, பாஜக ஒரு 10% வாக்குகளை வாங்கிருச்சு, அந்த வாக்கு அதிமுகவுடைய வாக்கு, அதனால மூன்றாவது இடத்துல இருக்கிற பாஜக கிட்டையும் ஒரு பயம் இருக்கு, திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் 2 பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்றாரு. நீங்க திமுகவுடைய 6% வாக்குகள் குறைஞ்சது இல்லைங்களா? அந்த வாக்கு தான் பாஜக போயிருக்குங்க, அதிமுக அல்ல. அதிமுக குறையவே இல்லைங்க, அதிமுக வாக்கு அப்படியே இருக்குது. பாஜகவுடைய வாக்குகள் எல்லாம் திமுக வாக்குதான், நீ அதிமுக வாக்கு அல்ல. இன்னும் சொல்ல போற பாருங்க, ஒரு 15% வாக்குகள் 2026 திமுக எதிராக திரும்பி அதிமுக வருங்க. அந்த சூழ்நிலை சில இடங்கள்ல பாஜக 2ஆம் இடத்திற்கு அதிமுக 3ஆம் இடத்திற்கு போனதெல்லாம் இருக்குதானே, டேட்டாவுல இருக்குல்ல, தேர்தல் டேட்டாவுல இருக்குதானே. மேடம் 14 திமுக பல நாடாளுமன்ற பாஜக 2ஆம் இடம் வந்தது. கோயம்புத்தூர்ல இதே அதிமுக வெற்றி பெற்றது, பாஜக 2ஆம் இடம், திமுக 3ஆம் இடம்ங்க. இது கடந்த கால வரலாறு. இது பெரிய அரசியல் இந்த மாதிரி முன்பின் வர்றது பெரிய விஷயமா அல்ல. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதிமுக எவ்வளவுதான் கணக்கு போட்டீங்கன்னா அந்த விளைவை மக்களே கணிப்பாங்க. மக்களே மைனஸ் பேசலாம். பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை என முதல்வர் கூறுவதன் பின்னணி என்னன்னு பேசிட்டு இருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து
தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை என முதல்வர் கூறுவதன் பின்னணி என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். திரு VP கலைராஜன், தொடர்ந்து அதிமுக இவங்கள தான் எதிர்க்கணும், இந்த ஸ்டாண்டை தான் எடுக்கணும்னு திமுக ஒரு டிசைன் பண்றீங்களோ அப்படின்னு கேள்வி வருது. தினமும் இந்த ஸ்டாண்டை வச்சு ஒரு அமைச்சர் பேட்டி, ஒரு அமைச்சருடைய அறிக்கை வந்துகிட்டே இருக்கு கடந்த ஒரு வாரமா. அதுவும் அவங்க தீர்மானம் வெளியிட்ட பிறகு, அந்த பொதுக்குழுவுக்கு பிறகு தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் வருது. ஏன் இல்லை, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பாஜகவோடு எந்த காலத்திலும் உறவு கிடையாது, எந்த காலத்திலும் அவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்றெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் மாநிலத்துக்கு உரிமைகளை பறிக்கிற போது அந்த மாநில உரிமைகளை மத்திய ஒன்றிய அரசாங்கம் பறிக்கிறது என்று சொல்லி கண்டிக்க கூட ஏன் அதிமுக மறுக்கிறது என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, அந்த வர்தா புயல், ஒக்கி புயல் போன்ற புயலெல்லாம் வந்தபோது அவர்கள் கேட்ட நிதியை கொடுக்கவில்லை என்கிற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்த்து பேசினார், மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி பேசினார். ஆனால் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள், அவர்கள் பொதுக்குழுவில் போட்ட தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கவில்லை என்று ஒரு தீர்மானத்தை போட்டார்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், திமுக அரசை கண்டிக்கிறோம் என்று நாங்கள் தீர்மானம் போட்டோம், பாஜக அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்று போட்டோம் என்று சொல்கிறார். இதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்களை கண்டிக்கிற நீங்கள் ஏன் பணத்தை தர மறுக்கிற பாஜகவை கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? கண்டிக்கிறோம்னு சொல்லவே பயப்படுறீங்களா? இல்லை, அந்த வார்த்தை எங்களை கண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. நான் உங்கள் கூட அண்ணன் தம்பி, நாங்கள் எங்களை நீங்கள் கண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. அண்ணா பேரை தான் நாங்களும் சொல்கிறோம், பெரியார் பேரை தான் நாங்களும் சொல்கிறோம், எல்லாம் நாங்கள் தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அம்பேத்கரையே நாங்கள் நீங்கள் அம்பேத்கர் பேரையே அரசியலுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை சொல்லியிருந்தால் கூட சொர்க்கம் கிடச்சிருக்குன்னு ஒரு உள்துறை அமைச்சர், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுகிறார். கோடிக்கணக்கான பட்டியலின மக்களுடைய பாதுகாவலாக இருந்தவர் மட்டும் சொல்ல முடியாது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு சாதகமான ஒருவர் தான் அம்பேத்கர் அவர்கள். அவர் தமிழர் இல்லை என்றாலும் தமிழராக பிறக்கவில்லை என்றாலும் தமிழர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டார்கள் ஒரு காலத்திலே என்று பேசியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு உடனே அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? அமித்ஷா சொன்னது முருகனை சொன்னார், அம்பேத்கர் இது அமித்ஷா சொன்னது முருகனை சொன்னார். முருகனை எங்கே போய் குஜராத்துக்காரர் சொல்ல போகிறார்? இந்த முருகன் நம்ம தமிழ் கடவுள், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமர் தான். அந்த ராமரை தான் அவங்க சொல்லியிருக்கிறாரு. அதை எதை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். ஒரு அம்பேத்கரை சிறுமைப்படுத்தி விமர்சிக்கிறீங்க, அவட இன்னொரு கட்சி விமர்சிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கு? இல்ல, அம்பேத்கர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர். அப்ப அம்பேத்கரை பற்றி எது வேணாலும் பேசலாம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி அதிமுக பகிரங்கமாக சொல்லுமா? இல்ல, அந்த விமர்சனங்களுக்கு வைக்கிற வார்த்தைகள் கூட
அதீத விமர்சனமா இருக்கே, அந்த விமர்சனங்கள் எல்லாமே அதீதமா இல்லையா? என்ன விமர்சனம் அதீதமாக இருக்குது? ஆக வந்து ஒரு அம்பேத்கருங்கிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவனை, மிகப்பெரிய ஒரு அறிவாளியை, இந்திய நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவரை எத்தனை பேர் இருந்தார்கள், அத்தனை பேரும் அவர்கள் செயல்படவில்லை. ஆனால் அம்பேத்கர் உறுதியாக இருந்து கடைசி வரையிலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர். அவரை அவமதித்து பேசுகிறார்கள் பாராளுமன்றத்திலே. அதற்கு இன்றைக்கு வந்து இவர் சொல்கிறார், இப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, சகோதரர் சொல்கிறாரு, முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கவில்லை, வந்து பாவம் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி நினைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அமித்ஷா என்று பெயரை சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்கிறார். முதலமைச்சர் அவர்கள் சொல்லாமல் திமுகவினுடைய தலைவர் கூட அவர்தான் என்கிற போது, அவர் சொல்லாமல் திமுகவினுடைய எம்பிக்கள் அங்கே அமித்ஷாவை கண்டித்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் இன்று அங்கே போராட மாட்டார்கள், போராடுகிறார் என்று சொன்னால் இவர் சொல்லாமல் செய்ய மாட்டார்கள். அதே போல இங்கே பேசுகிற நம்முடைய துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாசிஸ்ட் அரசாங்கம் என்று சொல்லி துணிச்சலாக சொல்கிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சர் சொல்லாமல் சொல்ல மாட்டார்கள். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு வார்த்தையை நளினமாக பயன்படுத்த வேண்டியமோ அப்படித்தான் அவர் பயன்படுத்த முடியும் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தின் மீது. அப்படி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் அம்பேத்கர் அவர்களை விமர்சிக்கிறதை கூட கண்டிக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆக அதிமுகவினுடைய கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி இல்லைங்கிறாங்க. ஆனா பாஜகவுடன் கூட்டணிக்காக தான் அதிமுக மௌனமா இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வலிக்காம கூட வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க, கீச்சு குரல்ல கூட வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படியான பதங்களை பயன்படுத்துவதுடைய நோக்கம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து உருவாக்குகிறீர்களோன்னு ஒரு கேள்வி வராதா? இம்ப்ளைட் மீனிங் அதான வருது உங்களுக்கு. கூட்டணி இருக்கிறதுனால தான் இவங்களுடைய வழி அழுத்தம் கொடுத்து கண்டித்து பேச மாட்டாங்கிறது தான் எங்கள் ஆட்கள் சொல்கிறாங்க, அமைச்சர்கள் சொல்கிறாங்க. சாதாரண ஒரு நபர் யாரோ போகிறவர் சொல்லலை. அதை வந்து ஜெயக்குமார் சொன்னது தான் என்னுடைய பதில் அப்படின்னு சொல்கிற எதிர்க்கட்சி தலைவர், என்னுடைய கருத்தும் இதுதான், அம்பேத்கரை அவமதித்து பேசியது வன்மையாக கண்டிக்கிறேன், எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் அடிப்படையில் நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். ஏன் சொல்லவில்லை? இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தால் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? நான் கேட்குறேன். அப்போ அந்த துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு ஏன் வரவில்லை? அப்படி வரவில்லை என்கிற போது இது துணிச்சல் என்று நான் சொல்லவில்லை, உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது, மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன உடன்பாடு இருக்கணும்? அதான் கூட்டணி இல்லை. அதுக்கு கூட்டணி இல்லைங்கிறதுக்கு அண்ணாமலையுடைய பேட்டியில 5 முனை போட்டி இருக்குங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள கூட்டணி கணக்கு இல்லைன்னு தானே அர்த்தமாகுது. அண்ணாமலை மறுநாளே மாற்றி பேசுகிறாரு. அண்ணாமலை பேச்சு எதில் நம்ம எடுக்கிறது? அதான் நான் சொன்னேன், அண்ணாமலை பேச்சு நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. இப்போ ஒரு ஜெயக்குமார் சொன்னதை நான் வலியுறுத்துறேன்னு சொல்கிறேன், அதையே நான் அப்படி வழிமொழிகிறேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு ஜெயக்குமார் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே. ஒரே நாடு ஒரே தேர்தல் மேட்ரு, அதில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? இவர் மணிகண்டன் சொல்கிறாரு நெஞ்சுக்கு நீதியிலே கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி, எந்த பாகத்தில், எந்த புத்தகத்தில், எத்தனாவது பாகத்தில், எந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார் அவர்? சொல்லட்டும், எடுத்து காமிக்கட்டும். நான் படித்த நெஞ்சுக்கு நீதியில் அப்படி இல்லை. ஆக இப்படி இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது. ஆக ஒரு கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத யாரும் ஆதரிக்கலை. அப்படிங்கிறப்ப இந்திய நாட்டிலே இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் ஆதரிக்கவில்லை என்கிற போது அதிமுக அதில் நிலைப்பாடு எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறது? அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஆதரிச்சு தான் அவங்க வந்து, அதாவது ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை அப்படியே டேபிள் பண்ணலாம், பாஸ் பண்ணலான்னு தானே அவங்க அங்கே சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஆர் நோவில் அவங்க வந்து பாஜக சார்பு நிலையில தானே இருக்காங்க. இப்ப அதுதான் சொல்றேன், அவங்க நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல். கனிம வள சுரங்கத்தில் இருக்க இது மாநில அரசுடைய உரிமை, அதை மத்திய அரசாங்கம் பறிக்குது. டங்ஸ்டன் வந்து அறிவிச்சாங்க, சுரங்கப்பாதை மற்றும் பெரிய விஷயமா கொண்டு வந்தாங்க அரிட்டாப்பட்டியில். அதை வந்து சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சகோதரர் மூர்த்தி அவர்கள் தெளிவாக பேசினார். அதிமுக உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் வந்தார்கள், நாங்கள் போய் பேசினோம் என்று அவர் தெளிவாக சொன்னார். அதற்கு பிறகு திரும்ப அந்த மேட்டரை அப்படியே திருப்பி முதலமைச்சர் விளக்கம் கொடுத்ததற்கு பின்னாலும் அவர் சொன்னார், துரைமுருகன் அவர்கள் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர்கள் சொன்னபோது அவருக்கு ஆத்திரப்பட்டார். ஆக அந்த பிரச்சனையை அன்றைக்கு ஆதரித்து பேசியவர் மாநிலங்கள் உறுப்பினராக இருந்த தம்பிதுரை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு நான் அதை விட மோசமாக ஒரு அலகாபாத்தினுடைய நீதிமன்றி சேகர் யாதவ்னு ஒருத்தர், இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மையை சொல்லி வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ் கலந்த கூட்டத்தில் நடத்துகிற கூட்டத்தில் போய் ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி கலந்து கொள்ளலாமா?
அது அந்த கலந்து கேள்விக்கு கொள்ளக்கூடாது. அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் அந்த கான்டெக்ஸ்ட்? இல்ல அது இல்ல கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நாளைக்கு திமுக நடத்துகிற கூட்டத்தில் வந்து உயர்நீதிமன்றம் கலந்துக்குவாரா? கலந்துக்க கூடாது. அது மாதிரி தான் ஆர்எஸ்எஸும். அப்படி கலந்துக்க கூடாது என்று சொல்லுகிற போது அதை கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா கொடுக்கிறார்கள். அதற்கு அதில் கூட அதிமுக கையெழுத்து போடல. ஏன் போடல? அதில் நீங்கள் போடணுமா இல்லையா? அப்போ சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலரா? நான் இதே சிறுபான்மை வாக்குகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாங்கினாரா இல்லையா ஒரு காலத்தில்? ஏன் அதை உங்களால் வாங்க முடியவில்லை? இப்ப வாங்கலன்றீங்களா? இப்ப உங்களால் வாங்க முடியவில்லையே, ஏன்? அப்ப இப்படி சிறு சிறு விஷயங்களை சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் நிற்கவில்லை என்கிற போது அந்த மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள் என்று தான் நான் கேட்கிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இப்போ என்ன சொன்னார் மகன் சொன்னார், 19-20% அம்மா அங்கே அம்மையார் இருந்தப்போ வாங்கின ஓட்டு தான் வாங்கியிருக்கோம்னாரு. அம்மையார் இருந்தப்போ 43% 45% வாங்கினாங்க ஓட்டு. இன்றைக்கு எத்தனை 18-19% தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஓட்டா? அப்போ மிச்ச ஓட்டு எங்கே போச்சு? அந்த ஓட்டை என்ன பண்ணணும், எப்படி கொண்டு வரணும்? பாஜகவுக்கு போயிருக்கிறதெல்லாம் திமுகவுடைய ஓட்டு, திமுக மீதான அதிருப்தி ஓட்டு தான் பாஜகவுக்கு போயிருக்குன்னு தானே பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. சரி, திமுகவினுடைய ஓட்டு அதிருப்தி ஓட்டு அங்கே போயிருக்குன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. ஆனால் 40 நாங்கள் எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு? 40 நாங்கள் ஜெயிச்சோம். கன்னியாகுமரியில் இன்னைக்கு அதிமுக எத்தனை 4வது இடம் டெபாசிட் போச்சு. நீங்கள் 7 இடத்துல அதிமுக என்ன எத்தனை இடம் வந்துச்சு? 12 இடத்துல 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பிஜேபிக்கு கீழே போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? அண்ணாவின் பெயரில் இருக்கிற ஒரு இயக்கம் அண்ணாவை பற்றி பேசும்போதும் அம்மாவை பற்றி பேசுகிற போதும் அன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருப்பார்களே. ஆனால் பிஜேபியினுடைய அண்ணாமலை இப்படி பேசியிருக்கவும் வாய்ப்பே இல்லை. அவரை அன்றைக்கு பேசுவதற்கு கூட்டணியவே முறிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதனால கூட்டணியை விட்டு முறியல. இப்ப சொன்னாரு அண்ணன் சொன்னாரு சீட்டு விவகாரத்தில் பிரச்சனைன்னு சொல்லி, அது மாதிரி உள்ளடிகள் நடந்துச்சு. அதனால தான் பிரிச்சுட்டு வந்தாங்க. 6 சீட்டு எங்களுக்கு வேணாம், எல்லா சீட்டு அண்ணாமலைக்கு அதீத நம்பிக்கை. அதனால வந்ததை ஒழிய இது வந்து இதனால வந்தது கிடையாது. ஆக ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற போது, மாநிலங்கள் பிரச்சனை என்கிற போது ஒன்றிய அரசாங்கத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும். அவங்க தான் கூட்டணி வைக்கலன்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அவங்க கூட்டணியும் வைக்கல, ஆதரவு தெரிவித்ததை கூட 2 பேரும் ஒரே மேடையில பங்கிட்டு கொள்ளாம தான் ஈரோடு தேர்தலே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க எப்படி அதிமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில நாளைக்கு இணைஞ்சு கூட்டணியா நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஓட் ஷேர் ஆவலன்னு தானே அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இல்ல நாங்க இணைந்து நிற்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்படி இருக்கலாமோ என்று ஒரு யூகத்தில் சிலர் சொல்லுகிறார்கள். எங்கள் கட்சியை நீங்க சொன்னீங்களே, உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிலர் அப்படி ஒரு யூகத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய வார்த்தை கடினமாக இல்லை, கண்டிக்கிற வார்த்தையை கூட அழுத்தமாக இல்லை என்று வலியுறுத்துகிற வார்த்தைகளில் அழுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஆளுநர் சொன்னார், இப்போ துணைவேந்தர் நியமிப்பதற்கு மாநில அரசாங்கம் அமைக்கிற பட்டியல் தான் 3 பேர் கொண்ட குழு தான் சரி என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநர் சொல்வது தவறு என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சரி என்று சொல்ல வேண்டும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும். அந்த விஷயத்தில் அன்புமணியை நான் பாராட்டுகிறேன். அதை போல இவர் சரியான நேரத்திலே சரியான கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஆளுங்கட்சியை கண்டிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கண்டிப்பது என்பது அது ஒரு எதிர்க்கட்சிக்கான முறையான அழகல்ல. அது முன்னாள் முதலமைச்சர் அவர். எனவே அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்தில் பொதுச் செயலராக அவர் இருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக திட்டவில்லை என்று சொல்கிறார். அவர் நடை பழகுவதற்கு முன்பே கலைஞரிடத்திலிருந்து கொடை கொடுப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டவர் எங்களுடைய முதல்வர். இன்னும் சொல்ல போனால் நதி போல் இருந்த அண்ணாவும் நிலம் போல் இருந்த பெரியாரும் 2 பேரும் சேர்ந்து இருந்த ஒரே முகமாக இருந்த கலைஞரிடத்திலிருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர் இவர். இன்னைக்கு வந்திருக்க குமுதத்திலிருந்து ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன். குமுதம் புக் வாங்கி படித்தேன். என் நண்பர் ஒருத்தர் வசந்தகுமார் கவிதை எழுதிட்டு அதுக்கு வந்து குமுதம் புக் வாங்கினேன். அதில் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அதிமுக யாராலும் அழிக்க முடியாது ஒரு கேள்வி. அதுக்கு அந்த அரசு அந்த பதில் என்ன சொல்லியிருக்கு, அரசு பதில், ஆமாம் எடப்பாடியை தவிர யாராலும் அழிக்க முடியாது. அதில் பதில் வருது. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? குறுக்கிட்டீங்க சுருக்கமா.
மேல ஒன்றும் இல்லை. அண்ணன் கலைராஜன் அவர்கள் பத்தி நல்லா தெரியுங்க. அவர் வந்து செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்களே உருவாக்கியவர். அந்த அளவுக்கு வலிமையானவர் இருந்தா கூட இன்னைக்கு அதிமுக குறித்து தவறான தகவல் சொல்றது வருத்தம் அளிக்கிறது ஒன்று. எல்லாரும் டங்ஷன் வச்சுட்டு அண்ணா சொன்னாங்க மிக தவறான தகவல். ஆனா தம்பிதுரை அவர்கள் மிக தெளிவா என்ன சொன்னாங்கன்னா, அந்த அரிட்டாம்பட்டியிலயோ அல்லது வந்து நாகிரப்பட்டியில கொண்டு வரணும்னு சொல்லிங்க. அதாவது அந்த டங்ஷன் அந்த சுரங்கத்தை ஏலவகாரம் என்பது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு போயிட்டு இருந்தது. அதை வந்து முறைப்படுத்துவதற்காக இந்தியாவிலும் ஆதரிச்ச ஒன்றே ஒழிய இங்க கொண்டு வரதுக்கு அல்ல. அது தவறான தகவல். தம்பிதுரை ஆதரிச்சு பேசல. அவர் சொன்னதை தயவு செய்து திருச்சி பேசாதீங்கன்னா அவ்வளவுதான். ஆனால் அவர் பொதுவாக அந்த மைன்ஸ் குறித்து பேசும்போது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, அந்த அதுல இருக்கப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த டங்ஸ்டனும் அதுல இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டா தானே வெளியாச்சு. இல்ல யாருக்கெல்லாம் தரலாம் இந்த முறையை ஒப்பந்தம் மூலமாக அது அதன் மூலமாக கொண்டு வரலாம் சட்டத்துக்கு அதிமுக ஆதரிக்கலீங்க. பேசலாம். விஜயகுமார், பாஜகவை ரொம்ப மென்மையா தான் அதிமுக கண்டிக்குது. கண்டிக்கிறதே இல்ல, வலியுறுத்த மட்டுமே செய்யுது. ஏன் கண்டிக்க கூடாதா? நிதி தர மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல, ஏன் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படிங்கிறாரு கலைராஜன். அதாவது ஒரே ஒரு தீர்மானம் திமுகவை அச்சம் கொண்ட வச்சு ஒரு 4 பேர் அன்னைக்கே ஒரு 4 மணி நேரத்திலேயே RS பாரதி அவர்கள் அறிவாலயத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பார் போல இருக்கு. உடனே எதிர்வினை ஆற்றார். இல்ல பாருங்க, எப்பவுமே இதே போல ஒரு கட்சி எதிர்கட்சியினுடைய பொதுக்குழு கொடுது, அந்த கட்சி ஒரு 16 தீர்மானம் மக்களுக்கான தீர்மானத்தை வைக்குது. உடனுக்கு உடனே எதிர்ப்பு வினை ஆற்றுனது அவர் ஆற்றுறார். அதுக்கு ரகுபதி அவர்கள் ட்வீட் போடுறார், KN நேரு அவர்களுக்கு அச்சம் 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 பண்றாரு. யாருக்கு? எங்களுக்கு அச்சம். EDனா உங்களுக்கு அச்சம், இன்கம் டேக்ஸ்னா உங்களுக்கு தான் அச்சம், அதிமுகவுக்கு அச்சம் இல்லையே. அதுக்கடுத்து KN நேருலேருந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 பேர் உடனுக்கு உடனே ஒரு அறிக்கை. ஆனால் அந்த 16 தீர்மானங்களும் மகத்தான தீர்மானங்கள், சிறப்பான தீர்மானங்கள். எங்க அதுல பயம்னு அவர் சொல்றது வந்து நீங்க சொன்னதுனால அந்த அந்த இடத்தை மட்டும் படிக்கல. நானும் சொல்றேன் கேளுங்க. மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம், அமலாக்கத்துறை பயம், CBI பயம், வருமான வரித்துறை பயம், ஆளுநர் பயம், ரெய்டு பயம், சின்னம் பறி போய்விடுமோ என்று பயம் என்று பயப்பட்டியலும் எல்லாம் பயமயம் என சீன பெருஞ்சுவர் போல் நீள்கிறது. அவர்களுக்கு தான் சீன பெருஞ்சுவர் போல நீள்கிறது. அந்த பயம் அவர்களுக்கு தான் அச்சம், பயம். அதனாலதான் ஒரு 16 தீர்மானத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிய உடனே எதிர்வினை இவ்வளவு வேகமா ஆட்டுறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, நம்ம பெற இடத்துல இருக்கிறோம், கொடுக்கிற இடத்துல மத்திய அரசு இருக்கிறது. மத்திய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துறோம். யார் என்ன வலியுறுத்தோம்? தமிழகத்துக்கு தானே நிதி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தாருங்கள்ன்றது தானே கேட்கிறோம். திருக்குறளை பொது இதுவா தேசிய நூலா அறிவிங்கன்னு தானே கேட்கிறோம். இப்படி இருக்கிறோம். ஆனால் திமுகவை மட்டும் கண்டிக்கிறோம்ன்ற சொல்றீ ஒரு வாரத்தை வந்தா, நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதை செய்யல, வாக்குறுதிகள் அள்ளி தந்தீர்கள். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதனால உங்களை நாங்கள் கண்டிக்கிறோம். என்னன்னா வாக்குறுதிகளை இது பண்ணீங்க? மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு பணம் வந்துருச்சா? என்னதுங்க? மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு பணம் வந்துருச்சா? பணம் வந்துருது இல்ல, பணத்தை கூட கொடுக்க சொல்லி 10,500 கோடி அது கூட தான் சொன்னாங்க, செய்யல அப்படிங்க நீங்க கேட்கலாம்ல. நீங்க சொல்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு இன்னும் கூட திமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அது வந்து மக்களவையில் பொது விவாதத்துக்கு வரட்டும். அதனுடைய சரத்துக்கள் அம்சங்கள் என்னன்றது தெரியல. தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பான பதிலை, மக்களுக்கான பதிலை ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டாம் அந்த மசோதாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற மனநிலைக்கு அதிமுக எப்படி வந்துச்சு? ஏன்னா அங்க அதிகாரப்பூர்வமா ஆதரிச்ச கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஆதரிச்சதுன்னா இந்த திமுக அரசு 4 ஆண்டுகள் கலந்துருக்க கூடாது. ஒரே ஆண்டுகள்ல மக்களுக்கு நல்லது நடக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்றதுக்காக, மக்கள் நன்மைக்காக அன்னைக்கு ஆதரிச்சோம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆண்டுகள் தான், 15 மாதத்தில். சரி, அந்த மசோதாவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா நிலைப்பாடு எடுக்கணும். நீங்க சொல்ற வாதத்துக்கு எங்க வாதத்துப்படி அன்னைக்கு இன்னும் நல்லது நடக்கும். எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த திமுக ஆட்சி அகற்றாவே மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்ற எங்களுக்கு ஒரு இதெல்லாம் நாங்க மக்களுக்கா அதிமுக இல்ல, மக்களுக்கு நல்லதுக்காக தானே எங்க நாங்க கேட்கிறோம். இவங்க பிஜேபியோட ஒரு தபால் தலையை என்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளியிட்டாரோ அன்னைக்கு தான் திமுக பாரதிய ஜனதா கட்சி உறவு நல்ல உறவு ஆயிடுச்சு. ஒரு நேற்று 2 நாளைகளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு, ஒரு ஆளுங்க ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க பேசணும். திமுகவை சார்ந்து யார் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னா TR பாலு தான் திமுக கட்சியினுடைய தலைவர். அவரை தான் பேச சொல்லி ஓம் பிர்லா சபாநாயகர் எதுக்கு இருக்கிறார், யார் யார் பேசணும், யார் யார் எத்தனை நிமிடங்களும் அவர் அவையை வழிநடத்துகிற ஒரு சபாநாயகர்
திமுகவுக்கு சொல்றாரு, ஒன்று டிஆர் பாலு அவர்களை நீங்கள் பேசுகிறீர்களா இல்லை கனிமொழி பேசுகிறீர்களா, உங்க 2 பேர்ல நீங்களே முடிவு பண்ணி பேசுங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இதுல விட உறவா இருக்கிறதுக்கு வேற எதுவும் சொல்ற தேவையில்லையே. சபாநாயகர், அதுதாங்க சபாநாயகர். யார் பேசணும், எத்தனை நிமிடங்கள் பேசணும் என்று சொல்வதற்காக தான் சபாநாயகர். அதே சபாநாயகர் திமுக கிட்ட சொல்றாருன்னா அப்போ என்ன ஆகுது? அப்போ உறவுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க சொல்றீங்க இல்லையா சபாநாயகருடைய வேலை அதுதான் அப்படின்னா, அதே பாஜகவை கண்டித்து தானே அவங்க அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க. அம்பேத்கர் விவகாரமா இருக்கட்டும், அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், அதானி விவகாரமா இருக்கட்டும், இது எதுலையுமே அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்கு. நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில உறுப்பினர்கள் இருக்காங்க. 2019 இருந்து பாராளுமன்றம் 2024 வரையிலும் ஜெயிக்கிறது ஒரே யுக்தி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது மட்டுமே. அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக வேண்டி இல்ல. அப்ப நீங்க திமுக குறித்து பாஜகவை எதுக்குறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்க வேண்டிய இடங்கள்ல அதிமுக என்ன செய்ய போகுது? அப்ப நீங்க சைலண்டாவே இருந்துருவீங்களா? போலியான எதிர்ப்பு எதிர்க்கிறது திமுக, உண்மையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2024 போலி எதிர்ப்பு என்ன வித்தியாசம்? எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காம நாங்க அனுப்பிச்சு விட்டு தனித்து நின்றோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமையாத போனதுனால தான் இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம மோடி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறார். இன்றைக்கு பாரதிய நாங்க மட்டும் கூட்டணி வச்சிருந்தா இந்தியா முழுக்க அவர் மெஜாரிட்டியோட ஆட்சி அமர்ந்திருப்பார். இல்ல, நீங்க சொல்ற வாதத்துக்கே வரேன். இதெல்லாம் விட்டுருவோம். நீங்க தான் சொன்னீங்க எங்களுக்கு ஓட் ஷேர் ஆகல, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா எங்களுக்கு ஓட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஈரோடு கிழக்க நான் அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன். 2 பேரும் ஒன்னா கூட போய் வாக்கு சேகரிக்க மாட்டேன்ட்டீங்க, ஒரே மேடையில ஒன்னா இருக்க மாட்டேன்ட்டீங்க. அப்படியெல்லாம் இருந்துட்டு நாங்க இருந்திருந்தா மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருப்பாருன்னா அப்ப மட்டும் எப்படி ஓட் ஷேர்? நீங்க என்ன காரணத்தை சொல்லிட்டு வெளியில வந்தீங்களோ அதே காரணத்தையே இப்ப திரும்ப சொல்றதுங்கிறது முரணா இல்லையா? இல்லங்க, முரண் அல்ல. நாங்கள் மட்டும் இருந்திருந்தா இந்தியாவின் மிகப்பெரிய 3வது கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வந்தால் இந்தியா முழுக்க ஒரு நல்ல மதிப்பை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்காங்க. அதனாலதான் வாரணாசி தொகுதியிலேயே மோடி அவர்கள் 2 சுற்று இந்தியா முழுக்க மக்களிடம் நல்மதிப்பு, இந்தியா முழுக்க நல்ல மதிப்பு. சரி, பாஜக விட்டு எத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டீங்க? நீங்க உங்க சீட்டு ஆதரவு இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜெயிச்சவை, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடிக்கா ராகுல் காந்திக்கா நடந்த தேர்தல். இப்போது 2026 நடக்க போற தேர்தல் தான் உங்க ஆதரவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் மோடிக்கு ராகுல் காந்திக்குமான போட்டிட்டீங்களே. மோடிக்கு ராகுல் காந்திக்குமான போட்டியில அதிமுக பிஜேபிக்கு உள்ளர இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன, அங்க ரோலே இல்லாம போயிருச்சே. நீங்களே தான் இதையும் சொல்றீங்க, நீங்களே தான் அதையும் சொல்றீங்க. நாங்க எதையும் சொல்லல, அதையும் சொல்லல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது போல போலி நாடகம் ஆடுவது திமுக. உண்மையா நாங்க எதிர்ப்பது ஸ்டார் கண்டிஷன் சப்ளை மாதிரி இத சொல்றீங்க. அதுக்கு காரணத்தை கேட்டா உடனே திமுக திட்டுறீங்க. இல்லங்க, திமுக மாதிரி நாங்க இது பண்ணிருக்க. திமுக இன்னைக்கு உறவுல இருக்கிறாங்க. திமுக கனிமொழியோ டிஆர் பாலோ இல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்க சொல்லுங்களேன், அறிக்கை சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல 2 நாளா வெளியில நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா? அந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டமா எல்லாரும் சேர்ந்து போறதுனால அம்பேத்கரை கண்டிச்சு போறது கூட்டம் இல்லங்க. அங்க எதிர்த்து பேச சொல்லுங்க. மோடி அமித்ஷாவை எதிர்த்து அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் கனிமொழி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, பாத்தீங்களா? பிடிஐ ஏஎன்ஐல எல்லாம் வந்திருக்கேன். இவங்க 3 பேர் முதலமைச்சர், இவங்க 3 பேர் பேச சொல்லுங்க. சரி, பேசலாம். எழில் 4 பேர் பேசுனதையும் கேட்டீங்க, ரொம்ப சிரிப்போட உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கான காரணத்தையும் சொல்லிருங்க. திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் ஏற்புடையதா? அதிமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பாஜகவோட உறவே இல்லைங்கிறாங்க. ஆனா பாஜகவுடன் உறவு இருக்கிறதுங்கன்னு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரைக்கும் பேசுகிறார்கள். அந்த விமர்சனம் எத்தகைய விமர்சனம்? இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல் ஒரு நீங்க பேசும்போது நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுவீங்க, அதிமுகவுடைய அரசியல் போக்கையும் திமுக தான் தீர்மானிக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு என்ன அப்படின்னா, என்னைக்கு பெரியார் அண்ணாலாம் திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த அந்த எழுச்சி வந்துச்சு இல்லைங்களா, அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு இந்த 2 கரைகளுக்கு இடையே தான் போகணும். அந்த கரைகளை பெரியார் அண்ணா எப்பயோ வகுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கு யார் புதுசா வந்தாலும் சரி, இனிமே கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, இந்த கரைகளுக்கு உள்ளதான் போகணும்.
அப்படி அந்த கரைகளுக்கு உள்ள வந்து அதிமுக போகுதா அப்படின்னு பார்த்தா வெளிப்படையான நமக்கான பதில் வந்து அது சந்தேகமா இருக்கு. அது வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, 2 பேருக்கும் இடையிலான போட்டி அரசியல் என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை அதிமுக அதிகம் பாதுகாக்குதா, திமுக அதிகம் பாதுகாக்குதான்றதுதான் 2 பேரோட அறிக்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். நீங்க அதை விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்க இதை விட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க அதை பாதுகாத்தோம், இதை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அறிக்கைகள் இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மாநில உரிமைகளை மட்டுமல்ல மாநிலங்களையே அழிக்கக்கூடிய விதத்துல அந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு பல பேர் அது மேல அச்சம் எழுப்புறாங்க. அப்படி இருக்கும் போது அதன் மீதான ஒரு உறுதியான நிலைப்பாடை இவங்க வெளிப்படுத்திருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, கடந்த ஒரு வாரத்துல நடந்த 3 விஷயங்கள் எல்லாரும் குறிப்பிட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி மேல கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான கையெழுத்து, அதை வந்து ஏடிஎம்கே போடல. அதற்கு அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, ஏற்கனவே ஆதரிச்சாங்க, இப்ப வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு மசோதா, அதுக்கான இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரியல. அடுத்து அம்பேத்கர் பற்றிய அமித்ஷா அவர்களுடைய பேச்சு, அதை வந்து கண்டிச்சு ஏடிஎம்கே உடைய எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த ஒரு வாரத்துல இந்த 2 பதில் ஒண்ணு, மக்கள் பிரச்சனைக்கு தாங்க நாடாளுமன்றத்துல பேசணும், சும்மா அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கெல்லாம் நாங்க ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதா இருக்கட்டும், அல்லது வந்து இப்ப விஜயகுமார் குறிப்பிட்டார் இல்லையா, நாங்க ஏங்க எல்லாத்துக்கும் விமர்சிக்கணும், இவங்க தாங்க கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதில் எந்த அளவிற்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு சரியா இருக்குன்னு பார்க்கிறீங்க? இல்லைங்க, இதுல வந்து எல்லாமே வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் இல்லைங்களா, அதான அடிப்படை. ஒரு அரசியல்வாதிகளுக்கான அடிப்படை வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். நீங்க வெளியில இருந்து மக்கள் இந்த விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் அப்படின்றவங்க வந்து ஏதோ ஒரு இவங்க எப்படி அதை மீன் பண்ணிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் எப்படி இவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதம் நடந்த போது கூட ராஜா வந்து ஒரு 1/2 hour ஒரு ஒரு உரையாற்றினார் நாடாளுமன்றத்துல. நம்மளுடைய தொலைக்காட்சியில கூட அதை பற்றி விவாதம் கூட நடந்துச்சு அவருடைய இதை பத்தி. அப்ப அந்த அளவுக்கு ஒரு உரை வந்து அம்பேத்கருடைய உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது என்னென்ன சிக்கல்கள்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் வந்து எடுத்து பேசினார். ஒவ்வொரு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்னலாம் ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். அப்படி இருக்கும் போது அம்பேத்கர் வந்து வெறும் படமாக இவங்க பாக்குறாங்க அப்படின்னு தோணுது. இவங்க அதை வந்து இவங்க டீல் பண்ற விஷயம், அந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ற விஷயத்த பார்த்தா அது எவ்வளவு உணர்ச்சிகரமான விஷயம், இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு அது பெரிய எழுச்சிய பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரியல. அதுக்கான பதில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதில் நேற்று நான் பார்த்தேன். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய பதில் தான் அவர் சொன்னதுதான் என்னுடைய பதிலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் இங்க இருக்க பேப்பர் அதெல்லாம் வராதுல்ல, அங்க சென்னையில சொன்னது. நான் உடனே போயிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தா, அவர் வந்து பாஜகவை வந்து மக்கள் நிராகரிப்பார்கள் அப்படி பேசினதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக வந்து ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு என்ன புதுசா வந்து நிராகரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இப்ப இவங்க பேசும்போது சொல்றாங்க, கலைஞர் வந்து அந்த காலத்துல அப்படி சொன்னாரு, 70s இப்படி சொன்னாருன்னு. அப்போ இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை நாட்டுல நடந்திருக்கும் போது ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பின்னாடி வரவங்க பாப்பாங்க இல்லைங்களா. அதை வந்து அவருடைய வாயில அவருடைய ஸ்டாண்ட சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டாவது அவங்கதான் சொல்றாங்களே, மசோதா வரட்டும் கையில வரட்டும், ஜேபிசிக்கு தானே அனுப்பியிருக்காங்க, டேபிள் பண்ணி விவாதத்தை அம்பேத்கரை பற்றி பேசின பேச்சை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அம்பேத்கரை பற்றி ஒரு பிரச்சனை நாடு முழுக்க வரும்போது ஏடிஎம்கே வந்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி, அவங்களுடைய கிளைம் படி அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு மக்கள் பின்னாடி வரக்கூடியவங்க பாப்பாங்கல்ல. இப்ப இன்னைக்கு இவங்க சொல்றாங்களா, கலைஞர் வந்து அப்பா அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, அப்ப ஒண்ணுமே இல்லையே அதை பத்தி. அப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை பத்தி கொடுத்திருக்கலாம். ரெண்டாவது முதலமைச்சர் அவர்களுடைய இதுல வந்து கண்டனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே வந்து நேத்து தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க, எல்லா மாவட்டங்களையும் நடத்திட்டாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பேரே கண்டன ஆர்ப்பாட்டம் தான், எல்லா ஊர்லயும் நடந்துச்சு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இந்த விவாதங்கள் சொல்லுவாங்களா, ஆட்டத்துல வந்து பந்து அடிக்க முடியாதவங்க கால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் வந்து எடுபட போறது இல்லை. மக்கள் வந்து ஒண்ணு பாப்பாங்க, எதை அரசியல்வாதிங்க பேசுறாங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க,
எதை வந்து பேசாமல் தவிர்க்கிறாங்க அப்படின்றதையும் மக்கள் பார்ப்பாங்க. சரி, அது ரொம்ப கூட்டணி முக்கியமான போகல, அப்புறம் ஏன் வந்து பேச தவிர்க்கிறாங்கன்னு எழில் பார்க்க? அந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி அந்த கேள்விதான். நீங்கள் கூட்டணியில இல்ல, வெளியில வந்துட்டீங்க. அதற்கு பிறகு நாங்க வந்து ரெண்டாவது இவங்க 2 பேரும் பேசினது, அதாவது பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் சரி விஜயகுமார் அவர்களும் பேசினதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சிருக்கு. திமுக வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து வலுவா எடுத்ததன் மூலமாக தான் தமிழ்நாட்டுல வெற்றி பெறுது அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஸ்டாண்டை நீங்களும் தானே எடுக்கணும். உங்களுக்கு வெற்றி தான் நோக்கம் தமிழ்நாட்டுல. அப்போ உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்கள விட அதிகமா நீங்க தானே கத்தணும், அவங்களோட அதிகமா நீங்க தானே அறிக்கை எழுதணும், அவங்களோட அதிகமா நீங்க தானே பேசணும். ஆனா அப்படி அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஏன் நீங்க செய்யாம இருக்கீங்க? அதுதானே மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்ப அந்த கேள்விக்கு ஒரு விடை இல்லை. ரெண்டாவது, அந்த நெஞ்சுக்கு நீதி புக்ல வந்து அந்த இதை பத்தி ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி ஆதரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நான் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து சில அரசியல்ல வந்துங்க சில விஷயத்த வந்து அந்த கான்டெக்ட் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதை எந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாங்க, எந்த சிச்சுவேஷன்ல அதை சொல்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதை வந்து எப்போதுமே ஒரு பிளாங்கண்டா எல்லாத்துக்கும் அதான் ரூல் அப்படின்னு எல்லாம் போட்டுற முடியாது நிறைய விஷயத்துல. அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முழக்கம் வச்சிருக்கோம். அந்த முழக்கம் அந்த காலகட்டத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதாவதுங்க செயல் திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கட்சியோட கொள்கை திட்டம்னு ஒண்ணு இருக்கும், செயல் திட்டம்னு ஒண்ணு இருக்கும். கொள்கை திட்டத்துல இருக்கிறது தான் விஷயம். செயல் திட்டத்துல வந்து அவங்க எப்படி வேணா மாற்றுவாங்க. இப்போ வந்துங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஒண்ணு இருக்கு. இப்ப குளிர்காலத்துல வந்து நாம சொற்று போடுவோம், எல்லாரும் குளிர்காலத்துல சொற்று போடுவோம். உடனே வந்து வெயில் காலத்துல நம்ம வேர்க்குதுன்னு சொல்லி பனியன் போட்டுட்டு உட்காந்துருப்போம். உடனே வந்து நீங்க தான் வந்து ஏற்கனவே சொற்று தானே போட்டிருந்தீங்க, இப்ப ஏன் நீங்க பனியன் போட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் வந்து வெயில் காலத்துல எதுக்குல, வெயில் காலத்துல எதுக்கு இருக்குல்ல, லாஜிக் இருக்குல்லங்க. அந்த லாஜிக்கு தான் நான் வரேன். நீங்க சொன்ன உதாரணத்தை வச்சே லாஜிக்கு வரேன். இல்ல எதையுமே வந்துங்க ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கான்டெக்ட்ல நான் சொற்று போட்டு உட்காந்துருந்தேன், அவ்வளவுதான். வெயில் அடிக்குது, நம்ம வந்து பனியனோட நான் உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க அப்போது சொற்று போட சொன்னார் அவர், அதனால எல்லோரும் சொற்றுதான் போட வேண்டும் அப்படின்னு சொன்னா விமர்சனம் இருக்குல்ல, முன்னாள் அமைச்சர்கள் வைக்கிற விமர்சனம், அதுவும் அந்த பொதுக்குழு தீர்மானத்துக்கு பிறகு அதிகமான விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல. இல்ல அது விமர்சனம் வைக்கிறாங்க தான். அதுக்கு வந்து இவங்க வந்து இவங்க அதாவது இந்த கார்னர் பண்ணுவாங்கன்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு இல்லைங்களா? உங்களால அதை பேச முடியாத விஷயத்துல வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பேச மாட்டாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கார்னர்ல வச்சு எல்லா மினிஸ்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் ஓரமா போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நெருக்க இவங்க எதிர்த்து பேசுற மாதிரியே தெரியலையே. இவ்வளவு பேர் கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க, ஆனா இவங்க அப்படி பேச மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு, அதனாலதான் பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கிண்டல் பண்றாங்க எல்லா அமைச்சர்களும். ஒருத்தர் வந்து தென்னாலி மாதிரி ஒரு பயந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு, ஒருத்தர் வந்து பதுங்கு குழியில இருக்கிறாருன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இவ்வளவும் சொல்றாங்கல்ல. அப்படின்னா அந்த அவங்க எதிர்பார்க்கற மாதிரி தானே இவங்க நடந்துக்கிறது இருக்கு. ஏன் இவங்க வந்து நாங்க எதிர்த்துதான் பேசுறோம் அப்படின்றத வந்து இவங்க விளக்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கேங்க. அதுவே எனக்கு ஒரு நல்லா இல்லையே. இவங்க எதிர்க்கிறாங்கன்றது நமக்கு தெரியணும்ல பாக்குறதுக்கு. தினம் வருகிற அறிக்கை வந்து தினமும் ஒரே அறிக்கை மாதிரி வருது அப்படிங்கிற தோரணையில தான் முதலமைச்சர் இன்னைக்கு பேசுகிறார். சொன்னதையே திரும்ப சொல்கிறார்கள், எங்களுடைய ஆட்சி மீதான பொறாமையில பேசுறாங்க அப்படின்னு. ஒரு எதிர்கட்சி வைக்கக்கூடிய அறிக்கைங்கிறது அன்றாடம் அரசு சார்ந்த விமர்சனமா தானே இருக்கும். இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய எதிர்கட்சி தலைவரா அவர் செய்யக்கூடிய வேலையிலலாம் நான் இந்த இது சொல்லல. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள் சார்ந்து, மசோதாக்கள் சார்ந்து, உரிமை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து நிர்வாக சிக்கலை தான் இவர் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா கொள்கை சிக்கல்கள் இருக்குல்ல, இப்ப அவங்க சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் 4 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து வைஸ் சான்சலரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இவங்க குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவை வந்து இவர் தவறுன்னு சொல்றாரு, ஆளுநர் வந்து தவறுன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? ஆளுநரை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம், ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம், எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க அதிமுக ஆட்சியில இருக்கும் போது திமுக வந்து அப்ப இருந்த கவர்னரை கண்டிச்சு எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்தந்த மாவட்டங்களில் எல்லாம் திமுக ஆர்ப்பாட்டம் செஞ்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல திமுக ஆர்ப்பாட்டம் செய்யும்னு அப்ப அறிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அதாவது இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து விலக்கி எதிர்ப்பை வந்து நமக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எதிர்க்கிறோம், நாங்க அப்படி செஞ்சிட்டோம், நாங்க வந்து அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு.
நம்ம பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியணும், விசிபிளா வந்து டான்ஜிபிளா இருக்கணும் அவங்களுடைய எதிர்ப்பு. அதுவே அரசியல் எடுபட மாட்டாங்க. இவங்க வந்து திமுகவே வந்து பிஜேபி கூட கூட்டணி அவ்வளவு எதிர்க்கிற திமுகவே வந்து கூட்டணியில இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அவ்வளவு டான்ஜிபிளா எதிர்க்கிறவங்க இவங்க வந்து எதிர்க்கவே மாட்டாங்க. இருக்கிற எல்லா அமைச்சர்களும் இவங்களை கிண்டல் பண்ணி எல்எல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவங்க எதிர்ப்பை வந்து வலுவா பதிவு செஞ்சிருக்கணும். அதை செய்யாம இருக்கிறது வந்து அந்த சந்தேகத்தை வந்து வலுப்படுத்த தான் செய்யும். பேசலாம். இது சம்பந்தமா இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை என முதலமைச்சர் கூறுவதன் பின்னணி, கூட்டணி முயற்சியால், மத்திய அரசின் ஆதரவால், அரசியலுக்காகனு 3 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, ஆனால் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை என முதலமைச்சர் கூறுவதன் பின்னணி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுவே இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியா வச்சிருந்தோம். அதற்கு 3 ஆப்ஷன்கள் கொடுத்திருந்தோம். 3 ஆப்ஷன்கள்ல மத்திய அரசின் ஆதரவால் 26%, அரசியலுக்காக 36%, கூட்டணி முயற்சியால் 38%. ரவீந்திரன் துரைசாமி, எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு பெறும். அரசியலுக்காக தான். அதாவது திமுக அணி வந்து கிளாரிட்டியோடு இருக்கிறாங்க. நாங்கள் 3 தடவை வெற்றி பெற்ற அணி, வெற்றி தொடர்றதோடு நாங்கள் தொடர்றவங்கள அவங்க கிளாரிட்டியோடு இருக்கும்போது அவங்களோட இஷ்யூஸை வந்து அவங்க தெளிவாக எடுத்துகிட்டு போக முடியும். இவங்க வந்து 2019 2021 பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ பிரிஞ்சு நின்று வெளியே நிற்கும்போது வந்து என்டிஏயும் ஒரு 18% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இவங்களும் சேர்ந்து நின்று தான் சட்டமன்ற தேர்தலில் 41% வாக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் நாளைக்கு வந்து கூட்டணி இருந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாதிக்குங்கிற ஒரு உணர்வும் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதைத்தான் ஜெயக்குமாரும் பிரதிபலிக்கிறாரு. அதே வேளை ஒரு ஆப்ஷனை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுனா மற்றவங்கள்ட்ட பேரம் பேசுகிறதுக்கும் அது சரியாக இருக்காதுங்கிற சூழ்நிலையில் இந்த ஆப்ஷனை முழுமையாக க்ளோஸ் பண்ணாமல் போகிறாங்க. நன்றி. பொங்கலூர் மணிகண்டன். பொங்கலூர் மணிகண்டன், உங்களுக்கு தான் எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் நிறைவு பெறுது. இல்ல
சகோதரர் எழில் ஒரு கருத்து சொன்னாருங்க, நான் கேட்க வரேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் பாருங்க, ஒரு ஒரே வேலை முடிச்சாங்க. அதாவது எம்சேன் விலை உயர்வு, பிசேன் விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, போக்குவரத்து அபராத உயர்வு, ஆட்டோ பஸ் பர்மிட் உயர்வு, வீடு இடிப்புக்கான கட்டண உயர்வு, காலேஜ் தேர்வு கட்டண உயர்வு, சுற்றுலா தளத்தில் நுழைவு கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, ரோடு டாக்ஸ் உயர்வு, அத்தியாவசிய பொருள் உயர்வு, பருப்பு உயர்வு, அரிசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, இப்படி பாடப்புத்தக உயர்வு, கட்டிட அப்புறம் இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டீங்கன்னா ஏன் மோடி திட்டல, ஏன் அமித்ஷா பேசல, ஏன் ஆளுநர் பேசல? இத்தனை கட்டண உயர்வு 650 அறிக்கை எடப்பாடி கொடுத்தாரு. உன்னை பத்தி பேசுறீங்களா? மக்கள் பிரச்சனை தீருமா? இந்த பிரச்சனையை தீர்வு பண்ண சொல்லி 650 அறிக்கை எடப்பாடி கொடுக்க மேடம். இந்த அறிக்கை பத்தி யாரும் பேசுறதே இல்ல. அப்போ இத்தனை 31 வகையான உயர்வை இந்த அரசு கொடுத்து மக்களை வஞ்சிக்குதுங்க. இதை பற்றி எல்லாம் பேசாம இவரையும் பேசல, மோடி பேசல. மோடி பேசி, அமித்ஷா பேசி, ஆளுநர் பேசி இந்த வரியை குறைச்சுறீங்களா? ஒரே ஒரு குறுக்கீடு, எழில் வந்து தெளிவா சொன்னாரு. ஏன்னா அவர் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. எழில் வந்து அதை தெளிவா சொன்னாரு. தினம் சரி அன்றாட அரசு தொடர்பான விமர்சனங்களை திரு எடப்பாடி வைக்கிறதுல எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அறிக்கையை கொடுக்கிறாரு. கொள்கை சார்ந்து, மசோதா சார்ந்து, தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் இந்த மசோதா வந்தா அது யாரு? வெறும் கட்சிகளுக்கு பாதிப்பா? மக்களுக்கு தானே பாதிப்பு அப்படிங்கறத அவர் விலக்கி சொன்னாரு. அவர் விலக்கி சொன்ன பிறகு நீங்க அந்த கேள்வியை வைக்கிறீங்க. மேடம், சுத்தி வளர்ச்சி எங்க போனாலும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வுக்கு இந்த அரசு என்ன பண்ணுது? மிகப்பெரிய தவறு இருக்குது. அதை பேசாம எதைய பேசி என்ன? நீங்க ரொம்ப தவறான புரிதலோட முன்வைக்கிறீங்க. இல்ல, பொங்கலூர் மணிகண்டன் அதை விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்னன்னா, மசோதா வந்து மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. அந்த மசோதா யாருக்கு அமல்படுத்த போறாங்க? அந்த பத்தின பேசுற விஷயங்கள் ஏதோ நாடாளுமன்றமே வந்து மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து எப்படியான ஒன்றா இருக்கும்? நீங்க அப்படியான ஒரு முதல் சுற்றுலயே அப்படி சொன்னீங்க மேடம். என்னன்னு புரியுங்க ஒரே நிமிஷம். அதாவதுங்க, கேரளாவுக்கு சென்ற முதலமைச்சர் 60 ஆண்டுகளாக திமுக தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய ஆனமலையாறு, நல்லாறு, பாண்டியாறு, புன்னமலா, முல்லை பெரியார் பிரச்சனை இது பேசினாரா முதலமைச்சரோட? அந்த முதலமைச்சரோட பெரியார் பண்ணு சொல்லி பெரியார் முன்வைத்து, அண்ணா முன்வைத்து, இவரு அம்பேத்கர் முன்வைத்து வாக்கரசியலுக்கும் அரசியல் ஆதாயத்துக்கு பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாழ்வாதாரம் பேசவே இல்லை? மகள் 60 ஆண்டு போராட்டங்க அதிக எடப்பாடியே பண்ணாரு. இப்போ நீர்ப்பாசன திட்டங்களை போன்ற நீண்ட தொலைநோக்கு திட்டங்கள் எதை பற்றியுமே பேசாமல் வெற்று அரசியலுக்காக, வெற்று வாக்கு அரசியலுக்காக பேசக்கூடிய திமுகவை நிச்சயமாக மக்கள் வாழ்ந்து கொண்டு புறக்கணிக்க வேண்டும். கருத்துங்க கலைராஜன். அரசியலுக்காகன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குது. இதில் வந்து தம்பி மணிகண்டன் அவர்கள் மூச்சு விடாமல் உயர்வு 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 உயர்வுன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டார். இவ்வளோ உயர்வையும் தந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப அந்த மக்கள் தான் எங்களுக்கு வந்து 40க்கு 40 சீட்டும் தந்தாங்க, வெற்றி பெற சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க 40 சீட்டு. ஒரு சீட்டு கூட அதிமுக வெற்றி பெற முடியலையே. அதுதானே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆக வந்து இவர் அரசியல் விமர்சகர்னு போட்டு பேசுகிறீங்க. அண்ணன் அரசியல் விமர்சகர் தான். இவர் பொதுவாக பேசுகிறாரு. இவர் அதிமுக உறுப்பினராகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக 2 அதிமுககாரங்க பேசின கருத்தும் கூட அங்கே பெருசாக அதை வலியுறுத்தி ஏன் கண்டிக்கலைங்கிறதுங்க நாங்கள் கேட்டதுக்கு அர்த்தங்கள் காரணத்தை சொல்லவில்லை. எனவே அதிமுக கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அவங்களோடு நாங்கள் உறவு கிடையாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டால் அதை கண்டிப்பதில் ஏன் அவர்களுக்கு தயக்கம்? கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நன்றி. விஜயகுமார். அதாவது எங்கள் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார், அம்பேத்கரை பற்றி பேசினவங்க மக்கள் நிராகரிப்பார்கள்ட்டு. எந்த சமூகத்தில் எல்லாம் வந்து ஜாதி தான் தீர்மானிக்கும் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொன்ன அம்பேத்கரை பற்றி பழித்து பேசுனாங்கன்னா அவர்கள் மக்கள் நிராகரிப்பார்கள்ன்றது கண்டித்து தானே சொல்லியிருக்கோம். அதில் என்ன இருக்குது? ரெண்டாவது என்னென்னா, பேசும்போது அமைச்சர்கள்லாம் கிண்டல் பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்களை எடப்பாடியார் அவர்களை நீங்கள் குறைந்தே மதிப்பிடுங்கள், அப்போது தான் அவர் 2026 சாதிப்பார். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் நிச்சயம் 2026 இவர்கள் பேசுகின்ற பதிலுக்கு பதிலடியாக 2026 அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆவார். அவங்க பொங்கலூர் மணிகண்டன் சாருக்கு வந்து அவருக்கு இன்னும் அந்த குழப்பம் தீரல, நீங்களே விளக்கிட்டீங்க. அவர் வந்து இன்னும் இந்த நிர்வாகம் சம்பந்தமான விஷயத்த மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. மற்ற ஆங்கிள், மற்ற ஆஸ்பெக்ட் இருக்க அரசியல் அப்படின்றதே அவருக்கு இன்னும் புரிய மாட்டேது. இல்ல புரிஞ்சுக்கிட்டும் அதை அங்கீகரிக்காம இருக்கிறாரான்னு எனக்கு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேன்றது வந்து ஒரு சாதாரண பார்ட்டி கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, பெரிய உயரங்களை எல்லாம் அந்த கட்சி பார்த்துச்சு. ஆனா இப்ப எடுக்கக்கூடிய
நிலைப்பாடுகள் வந்து அந்த கட்சியோடைய கடந்த கால வரலாற்றோடு ஒத்து போகணும். எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு அந்த கட்சிக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். விஷயங்கள்ல வந்து வழவழ குழன்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவர்கள் மீது மக்கள் வந்து சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பாங்க. அதை போக்கிக் கொள்ள வேண்டிய கடமை வந்து நீண்ட கால வரலாறு கொண்ட அந்த கட்சிக்கு இருக்கு அப்படின்றதான் என்னுடைய தகவல். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.